ஹாய் ஹலோ ஃப்ரீஃபயர் வச்சுங்களே வெல்கம் டு SMG கேமிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த ஃப்ரீஃபயர் வந்ததுலேருந்து இந்த ரேங்க்டு கேம்ங்கிறது ஒரு பெரிய புரட்சின்னே சொல்லலாம். ஏன்னா கிளாஸ் கோட் நிறைய பேர் விளையாடுவாங்க. அதை விட ரேங்க்டு கேமில் நீங்கள் ஒரு கிராண்ட் மாஸ்டர் போய் நிறைய பேருக்கு உங்களை வெளியே தெரிய வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லெவலப்பும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 4 பேருக்கு தெரியுற மாரி ஒரு 70-80 லெவலுக்கு போகலாம். அந்த ரேங்க்டு கேமில் என்ன கேரக்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா க்ரோனோ இருக்குது, அலோக் இருக்குது, கே இருக்குது, Wukong இருக்குது, AN24 ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டரில் எது பெஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். அடுத்த பேசின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட்டில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரன்னிங்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ரேங்க்டு கேம் பொறுத்த வரைக்கும் ஜோன்லாம் கண்டிப்பாக மாட்டி தான் வரும். அதனால் ரன்னிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ரன்னிங்க்கு எந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போகலாங்கிறது பார்க்கலாம். அடுத்து லாங் ரேஞ்ச் ஃபைட்டு கண்டிப்பாக ரேங்க்டு கேமில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா லாங் ரேஞ்சில் தான் நிறைய ஃபைட்டே நடக்கும். அதனால் லாங் ரேஞ்சுக்கு எந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஷார்ட் ரேஞ்சு லாஸ்ட் ஜோன்லாம் கண்டிப்பாக ஷார்ட் ரேஞ்சாக ஃபைட் வரும். அந்த நேரத்தில் மேக்ஸிம், ஹேண்ட் ட்ரைவ், ஹையோட்டோ இந்த மாதிரி 3 கேரக்டரில் எதை எடுத்துகிட்டு போகலான்னு கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் எது பெஸ்ட்டுங்கிறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டுன்னு ஒன்று வந்தது ஃப்ரீ ஃபயருக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் ஃபால்கோ எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை க்ளூவால் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வேகோ பெட் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை பீஸ்டன் பெட் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை லேவேட்டில் என்ன எடுத்துகிட்டு போகலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை கேஸ், நான் தான் உங்கள் SMG பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ரேங்க்டு மேட்ச்சுக்கு என்னென்ன கேரக்டர் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா க்ரோனோ கேரக்டர் எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு பார்க்கலாம். அடுத்தது அலோக் கேரக்டர், அலோக் பதிலாக ஆட்ருன்ட்டு வேறு என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம Wukong எடுத்துகிட்டு போகலாமா, கே எடுத்துகிட்டு போகலாமா, இல்லைனா AN24 ஒரு கேரக்டர் இருக்குது அதை எடுத்துகிட்டு போகலாமாங்கிறத இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆக்டிவ் கேரக்டரோட ஸ்கில்லை பார்த்துடலாம். கண்டிப்பாக Wukong இந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நிறைய பேர் Wukong தான் எடுத்துருப்பீங்க. ஆனால் நான் இந்த தடவை Wukong எடுக்கல. ஏன்னா நான் போன தடவை Wukong ஒரு ஈவெண்ட்டில் எடுத்துட்டேன். அதனால் நான் இந்த தடவை AN24 ஒரு கேரக்டர் எடுத்தேன். இந்த கேரக்டரோட பவர் என்ன, இது எதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு இதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரேங்க் மேட்ச்லாம் கண்டிப்பாக போகணும், அந்த கேரக்டர்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேசிவ்க்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங்லாம் என்ன எடுத்துகிட்டு போகலாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவ் கேரக்டர் பார்த்துடலாம். க்ரோனோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு போட்டு நீங்கள் அட்டாக் பண்ண முடியும் ஷார்ட் ரேஞ்சில். கண்டிப்பாக லாங் ரேஞ்சிலேயே க்ரோனோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய பேர் டோர்னமெண்ட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது கண்டிப்பாக டோர்னமெண்ட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய உண்மையான ஒரு கேரக்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோனோவுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம Wukong தான். Wukong பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக எடுத்துருப்பீங்க. க்ரோனோவுக்கு ஷீல்டுனா Wukongக்கு வந்து அந்த புஷ் வச்சு நிறைய வித்த காட்டலாம். அதையும் க்ரோனோ இல்லாதவங்க Wukong எடுத்துகிட்டு போங்க. இல்லை என்கிட்ட க்ரோனோ இருக்குன்னா க்ரோனோவே எடுத்துருப்பாங்க. அடுத்து அலோக் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அலோக்கு ஆன்டர்விட்ட என்ன எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா AN24 இந்த கேரக்டர் நான் எடுத்தேன். ஆனால் இதோட பவர் தான் HSலாம் இருந்துச்சு. இதுக்கு என்ன EP தேவை, அது மட்டும் இருந்ததுன்னா போதும். ஹெச்பியை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணிடும் 4 செகண்டில். கூல் டவுனும் வெறும் 10 செகண்ட் தான். அடுத்து ரன்னிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கேரக்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் கெல்லி இருக்குது, கரோலின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஒரு தாத்தா கேரக்டர் இருக்குது, ஒரு பேர் வேறு வாயில் வர மாட்டேங்குது. இப்போ கெல்லி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஜோன் பிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதேமாரி அந்த இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நமக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா அது ஒரு ஷார்ட் ரேஞ்சில் அட்டாக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது பவர் கிடைக்கும். அதேமாதிரி கரோலினோட பவர் உங்களுக்கு தெரியும். ஷார்ட் கன்னை வச்சுட்டு ஓடும்போது தான் அதுக்கு பவராக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கெல்லி சூஸ் பண்ணுறது நான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா கெல்லி வச்சுட்டு ஜோன் பிடிச்சி சீக்கிரமாக போகலாம். இப்போ நீங்கள் ஜோன்லேருந்து ஒருத்தன் அடிக்கிறான்னா நீங்கள் சீக்கிரமாக போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபைட்டுன்னு பார்த்துடலாம். லாங் ரேஞ்சுக்கு பொலோமா கேரக்டருக்கு பொலோமா பார்த்தீங்கன்னா 150 ஆமோ பக்கமாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம வெண்டிங் மிஷினில் டோக்கன் வச்சு லெவல் 3 பேக்கே வாங்கிக்கலாம். அதனால பொலோமா கேரக்டர் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ரஃபில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு SKS உட்பக்கிற இதேமாதிரி லாங் ரேஞ்சு கன்னை வச்சு அடிக்கும்போதோ இல்லை எந்த கன்னில் அடித்து அடிக்கும்போதோ அதோட சவுண்டு வராது. அந்த சவுண்டு வராதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே இருக்குது சைலன்ஸ்ன்னு இருக்குது, அதை போட்டு அடிச்சுட்டு போயிடலாம். அதனால் ரஃபீர் கேரக்டரும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாரான ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு கேரக்டர், அதோட பவரே அவுட்ஸ்டாண்டிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான பவர் வச்சுருக்கு ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாரா கேரக்டர் வைக்காமல் இப்போ நான் அடித்து பார்த்தேன், ஹெட்டே போல். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, 2-3 கிளிப்பு கூட வச்சுருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேரக்டர் வச்சு அடித்து பார்த்தேன், ஹெட்டு சுத்தமாக போல். அது ஸ்கோப் போட்டு தான் அடித்தேன். இது நார்மலாக ட்ராக் பண்ணியிருந்தால் கூட ஹெட்டுக்கு போயிருக்கும். நான் ஸ்கோப் பண்ணிட்டு அடிச்சிருப்பேன், ஹெட்டே போல். இப்போ பாருங்கள் லாரா கேரக்டர் வச்சு இப்போ நான் ட்ராக் அழகாக ஸ்மூத்லி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹெட்டு போணுச்சு. இதேமாரி தான் லாரா கேரக்டர் வச்சுட்டு நீங்கள் ஸ்கோப் போட்டு அழகாக ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா 220 வருது. போன தடவை 380 பக்கமும் இருந்துச்சு. இதேமாரி லாரா கேரக்டர் நீங்கள் ஸ்கோப்புன்னு அடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டேமேஜ் ஹெட்டுக்கு கண்டிப்பாக போகுது. இதோட பவர் தான் லாராவோட பவர், அருமையான ஒரு பவர். நீங்கள் லாங் ரேஞ்சிலேருந்து கண்டிப்பாக நான் ஸ்கோப் போட்டுலாம் அடிப்போம் ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது மேரோ கேரக்டர். இந்த மேரோ கேரக்டர் இப்போ புதுசாக வந்த கேரக்டர் தான்.
மேரா பவர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லாரா கேரக்டர் 8000 வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகே கன் எடுத்திங்கன்னா நல்லா புல்லட் செதுரும். அதில் அடிச்சிங்கன்னா 30 தான் டேமேஜ் ஒரு புல்லட்டுக்கு அடிக்கும். ஆனால் இந்த மேரா கேரக்டர் யூஸ் பண்ணும்போது 42 அடிக்கும். இதேமாரி எல்லா கேரக்டருக்கும் லாங் ரேஞ்சில் அடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அடுத்த ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தலாம். ஷார்ட் ரேஞ்சுக்கு மேக்ஸிம், ஹையோட்டோ, ஆண்ட்ரி இது 3 கேரக்டரும் இருக்குது. இது மேக்ஸிமோட பவர் என்னன்னா, இப்போ டக்குன்னு உங்களுக்கு எனிமி வந்து ஒரு 100 HP குறைச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு மெடிக்கெட் சுற்றா சீக்கிரமாக சுற்றிடலாம். ஆனால் நம்மளுக்கு கிளாஸ் கோலில் 2 மெடிக்கெட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரேங்க்டு கேமில் நீங்கள் எப்படியாவது ஒளிஞ்சு க்ளூவால் போட்டு கண்டிப்பாக மெடிக்கெட் சுற்றி இப்படி வந்துடலாம். அதனால் மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு தேவையில்லை. அடுத்தது ஹையோட்டா கேரக்டர் பார்த்தலாம். ஹையோட்டா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ எனிமி உங்களுக்கு அடித்தானா கீழே பாருங்கள் மார்க் காட்டும். அந்த மார்க் மூலிமா அவனுக்கு டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக, அவன் வெஸ்ட்டு உள்ளாரே போய் கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கும். அது கீழே கொஞ்சம் நமக்கு அடிக்கும்போது அவனுக்கு டேமேஜ் கொஞ்சம் குறைஞ்சி கம்மியாக வர மாதிரி இருக்கும். ஆண்ட்ரிவ் கேரக்டர் எப்படி பார்த்தீங்கன்னா, அது ஆண்ட்ரியோட அவேக்கன் ஆண்ட்ரிவ் வந்துன்னா அதுவும் சூப்பரான கேரக்டர் தான், அதையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு ஆண்ட்ரியோட நான் ஹையோட்டா தான் எடுத்துகிட்டு போக சொல்லுவேன். ஏன்னா ஹையோட்டா ஷார்ட் ரேஞ்சில் அவனுக்கு டேமேஜ் வெஸ்ட் உள்ளார போய் அடிக்கிறதுனால ஈஸியாக ஒரே ஒரு எனிமி தான் எப்படியும் நம்ம கைக்கு மாட்டுவான், அவனை அடிச்சிடலாம். அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் சொல்கிறேன், மோக்கோ. இந்த மோக்கோ கேரக்டர் ஷார்ட் ரேஞ்சுக்கும் லாங் ரேஞ்சுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ரேஞ்சில் இப்போ நீங்கள் ஒருத்தர் அடிச்சிட்டிங்க, அவன் இப்போ எங்கேயாவது போய் கவர் எடுக்கிறான், இல்லை ஒரு வீட்டுக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் மோக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அவன் மேலே போகிறானா கீழே வரானா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 செகண்ட் காட்டி கொடுத்துரும். அது மூலிமா அவனை முடிக்கலாம். இல்லை ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா க்ளூவால் கண்டிப்பாக ரேங்கர் கேமில் கண்டிப்பாக போகிறீங்க. இப்போ எனிமி அடிச்சிட்டிங்க, அவன் இந்தாண்ட ஓரத்தில் இருக்கானா அந்தாண்ட ஓரத்தில் இருக்கானா ஏதாவது என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் கணிக்க முடியும் மோக்கோ கேரக்டர் வச்சுருக்கும்போது. கண்டிப்பாக நான் மோக்கோவை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மோக்கோ நான் ஒரு இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரேங்க்டு மேட்சில் போகிறீங்க, ஏதாவது ஒரு எனிமி அவன் அடிச்சிட்டான், நீங்களும் அடிச்சிட்டிங்க, குழுவால் 2 பேரும் போட்டுறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அவனை அடித்ததுனால அவனுக்கு அந்த குறி மேலே காமிக்கும். அது மூலிமா அவனை எங்கே இருக்கான் எப்படி டிஃபீட் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் மோக்கோ கேரக்டரை யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி இந்த பெட்டுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் சோலோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபால்கோ பெட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஃபால்கோ பெட் எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு சீக்கிரம் இறங்கி நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அட்டாக் பண்ணுவேன்னா நீங்கள் ஃபால்கோ பெட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ப்ரோ நான் பொறுமையாக இருந்து தான் ஆடுவேன், நான் ஃபஸ்ட்டே அட்டாக் கொடுக்க மாட்டேன், போய் லூட்டில் அடிச்சுட்டு பொறுமையாக நான் மிட் ரேஞ்சில் ஒரு நார்மல் ஜோனில் வரும்போது கரெக்டாக அடிச்சிடுவேன், செகண்ட் ஜோனில் தேர்ட் ஜோன் இல்லை லாஸ்ட் ஜோன் தான் அடிப்பேன் அப்படின்னீங்கன்னா வேர்கோ பெட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வேர்கோ பெட்டு க்ளூவால் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஏன்னா ஷார்ட் ரேஞ்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஜோன் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பீஸ்ட் அண்ட் பெட்டு நான் நல்லா கிரெனேட் போடுவேன், கிரெனேட் போட்டு ஒரு எனிமே கண்டிப்பாக எனி பண்ணால் பீஸ்ட் அண்ட் பெட் எடுத்துகிட்டு போங்க. அடுத்த லோட் அவுட் என்ன எடுத்துகிட்டு போகலான்னா ஃபஸ்ட்டு காமிக்கிற பாருங்க அந்த ஒரு இதுவும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேனரும் எடுத்துக்கோங்க. ஏன்னா போன்ஃபயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஜோனில் உங்களுக்கு எனிமி அடிச்சிட்டானா மெடிக்கெட் சுற்றுறதுக்கு பதிலாக அந்த போன்ஃபயரை போட்டு நீங்கள் உட்காந்து அவன் எனிமி என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்லாட் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது நீங்கள் இந்த இடத்துக்கு ஸ்கேன் தேவையில்ல, உங்களுக்கு பவுண்ட்ரி டோக்கன் இருந்தால் போதும். ஒரு எனிமி அடித்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கன்று கிடைக்கும். SVD இல்லைனா ட்ராகனோ இந்தமாரி எதாவது கிடைக்கும் AWன்னு. அடுத்தது அந்த மெடிக்கெட் அந்த பாக்ஸே ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்கேனருக்கு பதிலாக நீங்கள் என்ன எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா ஃப்ரீ லுக்குன்னு பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன். அந்த ஃப்ரீ லுக் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். நீங்கள் இறங்கும்போது எவன் சைடில் இறங்கலான்னு பார்த்துக்கலாம். நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன், அது எனக்கு பிடிச்சது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் பார்த்தீங்கன்னா Wukong எடுத்துகிட்டு போவேன். அடுத்தது லாங் ரேஞ்சிலேருந்து ஷூட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குமேட்டு லாரா எடுத்துகிட்டு போவேன். கண்டிப்பாக இங்கே ஜோன் பிடிச்சி நான் பொறுமையாக தான் வருவேன். அதனால் நான் கண்டிப்பாக கெல்லியை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அடுத்து மூணாவதாக நான் வேணுங்கிறப்போ ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ஒவ்வொரு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு போவேன். அது என்னோடய மேட்சஸில் எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் ஹையோட்டோ, ஆண்ட்ரிவி, மோக்கோ 3-4 ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ என்ன போகலாம் நீங்களும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்த கிளாஸ் கோடுக்கு என்ன கேரக்டர் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு எப்படிமா என்னென்ன கேரக்டர் வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் அடுத்தது ரேங்க்டு மேட்ச்சில் ப்ரோ நான் ஸ்டார்டிங் ஜோனில் ஃபைட் பண்ணலாமா, இல்லை வந்து ஒரு செகண்ட் ஜோன் தேர்ட் ஜோனில் ஃபைட் பண்ணலாமா, இல்லை நான் லாஸ்ட் ஜோனில் ஃபைட் பண்ணலாமா, எப்படி ஒரு டைமண்ட் இல்லைனா ஹீரோயிக் கிராண்ட் மாஸ்டர் போகலான்னு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.